அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்ல நல்லபடியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்தோம். நேத்து தான் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு பொங்கல் வெளியில வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா ஒரு 2 நாளா கொஞ்சம் மழை வர மாரியே இருந்தது. அதனால எதுக்கு ரிஸ்க் எடுப்பானுன்னு வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சாச்சு. எங்க வீட்ல சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2மே மொத நாள் தான் வப்பாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டேன். பொங்கல் நல்லபடியா பொங்கி வந்தது. பொங்கல்னோன பாப்பாக்கு ஒரே ஜாலி ஆயிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கோலம் போடுறதுக்கு, பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே தான் சுத்திட்டு இருந்தா. 2 பேரும் சேர்ந்து வாசல்ல சின்னதா ஒரு கோலம் போட்டோம். இந்த பெரிய குத்து விளக்கு எங்க கல்யாணத்தப்போ அம்மா வீட்லேருந்து வாங்கி குடுத்தது. எல்லா வருஷமும் பொங்கல் அன்னைக்கு இந்த விளக்க எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம். பொங்கல் ரெடி ஆறதுக்குள்ள நான் இங்க படையல் போடுறதுக்காக எல்லாமும் எடுத்து வச்சுட்டேன். திருப்தியா இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறமா மாடியில போயிட்டு காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வந்தோம். பொங்கல்னாலே அன்னைக்கு நெறைய காய்கறி போட்டு வைக்கிற சாம்பார் தான் ஸ்பெஷல். சாப்பிட்டுட்டே அப்படியே டிவில பொங்கல் ஸ்பெஷல் ப்ரோகிராம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு.